Give them something to eat yourselves. மத்தேயு 14:16. நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள். யூகரிஸ்ட் prefigured. நற்கருணையுடைய முன்னோட்டம் 5,000 5 பலுகி 5000 ஆனது. இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, இன்று இந்த அப்பம் பகிர்தல் என்ற நற்செய்தி பகுதி நற்கருணைக்கு ஒரு முன்னோட்டமாக விளங்குகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி தன்னையே உணவாக கொடுக்க போகிறார் என்பதற்கு அடையாளமாக இந்த அப்பங்களை பலுக்கி இவைகளை செய்ய முடியும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டை தருகிறார். இயேசு மாக்காவியத்தில் இவ்வாறு சொல்லப்படுகிறது: அவர் எழுத்தாக மட்டுமல்ல, எண்ணாகவும் இருந்தார். இயேசுவின் சிலுவை மனிதரை ஒன்று சேர்க்கும் கூட்டல் குறி சேர்த்தது. இயேசுவின் கொள்கை பாதையை வகுக்கும் குறி வகுத்தது. பழிகளை கழித்துவிட்டது அவருடைய இரக்கம். 5,000 பெருக்கியது அவருடைய அன்பு. Offer God your 5 loaves and 2 fish and let him do the rest. இந்த பகுதியிலே ஏராளமான மக்கள் இயேசுவினுடைய போதனையை கேட்பதற்காக, அது ஒரு பொட்டல் காடு, நிழல் கூட இருக்காது. இயேசுவின் போதனைக்காக சென்றவர்கள் ஆங்காங்கு இருக்கக்கூடிய புஷஸ், சின்ன சின்ன செடிகளுக்கு அடியில அமர்ந்து இருக்கக்கூடும். இப்படிப்பட்ட ஒரு காட்சியை இந்த அச்சிரப்பாக்கம் மலை மாதா பகுதியில் பார்க்கலாம். சின்ன சின்ன மரங்களாக இருக்கக்கூடும். அப்படி இருந்தவர்கள் ஏதாவது தங்களுக்கு வைத்திருப்பார்கள், சாப்பிடுவதற்கு குடிப்பதற்கு என்று. அதை பிறருக்கு கொடுப்பதற்கு மனமில்லை. தனக்கே பிறகு தேவை என்றால் என்ன செய்வது? எங்கேயும் வாங்க முடியாது. ஆகவே தனக்காக வைத்துக் கொண்டு எதுவும் இல்லை என்ற ஒரு மாயை கொடுக்கப்பட்டது. ஆனால் அங்கே இருந்தது, தாராளமாக கொடுக்க வந்தது இந்த சிறுவன் மட்டும்தான். தன்னிடமிருந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் இயேசுவின் பாதத்தில் சமர்ப்பித்த பொழுது அதுதான் இந்த 5,000 பேருக்கு உணவானது. இயேசுவிடம் கொண்டு வந்து சமர்ப்பிக்கும் பொழுது நம்முடைய சிறு காணிக்கை மிக பெரியதாக மாற்றி கொடுக்கப்படும். இதை பிளஸட் மதர் தெரேசா இப்படி கூறுகின்றார்கள்: I am nothing, Jesus is everything. I do nothing of my own, he does it. I am God's pencil, a tiny bit of pencil with which he writes what he likes. He writes through us, and however imperfect instruments we may be, he writes beautifully. நான் கடவுள் கையில் கொடுக்கப்பட்ட ஒரு பென்சிலாக இருக்கிறேன். ஒரு துண்டு பென்சில், சிறிய பென்சில். அதை வைத்துக் கொண்டு இயேசு மிக மிக அழகாக எழுதுகிறார் என்பதும், little I in the hands of Jesus is always much. May we give the little we have in our hands into the hands of Jesus, so that he might multiply and satisfy our need. நம்மிடம் இருக்கக்கூடிய மிக சிறிய சாதாரணமான ஒரு காணிக்கையோ பொருளோ அல்லது நம்மையே, the little I என்று சொல்லப்படுகின்ற நாமே, என்னை இயேசுவிடம் அர்ப்பணித்தால் அதை வைத்து அவர் மிகப்பெரிய காரியங்களை செய்வார். இந்த அப்பங்களை பழிக்கியது போல திருக்குறளிலே அற்றார் அழிபசி தீர்த்தில் அஃதொருவன் பெற்றான் பொருள் வை புழி. நாம் காசை சேர்த்து வைக்கணும்னா, பத்திரமா
பெட்டியில போட்டு பூட்டி வைக்கிறோம், அல்லது வங்கியில போட்டு சேமித்து வைக்கின்றோம். இதை விட சிறந்தது பிறருடைய பசியை ஆற்றும் பொழுது நாம் சேர்த்து வைக்கின்ற புண்ணியம். தானம், தர்மம் இவைகளின் வழியாக நாம் சேர்த்து வைக்கின்ற இந்த புண்ணியம், இந்த பொருட்கள், காசு, பணம், சொத்து பத்து இவைகளை சேர்ப்பதை விட சிறந்தது என்பதும், இயேசு இந்த உணவைத்தான் தன்னுடைய திருவருட் சாதனமாகவும் எடுத்துக்கொண்டார். உணவு வழியாக அன்பை கொடுத்தார், உணவு வழியாக மீட்பை கொடுத்து கொண்டிருக்கிறார். இதை முன் உணர்த்தத்தான் இந்த ஓமை, இந்த புதுமை நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகவே அங்கு இருந்தவர்கள் அனைவருக்கும் இயேசு வயிறார கொடுக்கின்றார், வயிறார உண்டார்கள். இப்பொழுதெல்லாம் நமக்கு வசதி வாய்ப்புகள் ஏராளம். சுலபமாக, சீக்கிரமாக சமைப்பதற்கு வேண்டிய உபகரணங்கள் மைக்ரோவேவ் ஓவன் வரைக்கும் செல்லலாம். அதே போன்று திருமணங்களிலே நாம் பார்க்கின்றோம், பெரிய பெரிய கல்யாண மண்டபங்கள், 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ். என்ன செய்கிறோம்? எவ்வளவுக்கு எவ்வளவு வளர்ந்திருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய உள்ளம் சுருங்கி போயிருக்கிறதோ ஒரு பெரிய கேள்விக்குறி. முன்பெல்லாம் திருமணம் என்றால் என்ன செய்வார்கள்? பத்திரிகை போய் வச்சு ஒரு வீட்டில் கொடுத்து, நீங்க எல்லாரும் குடும்பத்தோட ஒரு 4-5 நாள் வந்து தங்கி இந்த திருமணத்தை சிறப்பிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். திருமண வீட்டிலே எப்பொழுதும் பந்தி பந்தியாக சாப்பிட்டுக் கொண்டிருப்பார்கள். சமைத்து எல்லோருக்கும் போட்ட காலம் நமக்கு தெரியும். இப்பொழுது வசதிகள், வாய்ப்புகள் பெருகிவிட்டன, உள்ளங்கள் குறுகிவிட்டன. என்ன செய்கிறோம்? வந்தமா, ஒரு பூசை வச்சோமா, ஒரு ரிசப்ஷன் வச்சோமா, ஒரு பொஃபே மீல் கொடுத்தோமா, அவங்க கிஃப்ட்ஸ் கொடுத்தாங்களா, மொய் எழுதினாங்களா, தீர்ந்து போச்சுக்காக அரை நாள்ல வேலை முடிஞ்சிடும். இன்னும் சொல்ல போனா ஒரு ஈவினிங், ஒரு மாலை வேளையில எல்லாம் முடிந்து விட்டது. ஏன்? இன்னும் அதிகமாக தாராளமாக இருப்பதற்கு நமக்கு சிரமம். வெளியிலே வந்து அந்த காலத்தில் திண்ணை வச்சிருப்பாங்க, போறவங்க கொஞ்சம் களைப்பாறுவதற்கு உட்கார்ந்து செல்லலாம் என்பதற்கு. மனிதனுடைய அந்த தாராளத்தன்மை, தியாகத்தன்மை இருக்க வேண்டும். அவர்கள் வயிறார உண்டார்கள். அவர்களை அந்த புல்வெளியிலே பந்தி அமர வைத்து அவர்களுக்கு உணவு பரிமாறினார். மீதி கூடைகள் 12 எடுத்தார்கள். இவைகள் எல்லாம் சிறு சிறு பாடங்களாக இந்த புதுமையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். பிறருக்கு பகிர்ந்து உண்ண வேண்டும், பிறருக்கு கொடுக்க வேண்டும், பிறருடைய பசியை தீர்க்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். அதனால்தான் பாரதியார் கோபயாவாசமாக சொல்லுவார், தனி மனிதன் ஒருவனுக்கு உணவில்லை என்றால் இச்சகத்தினை அழித்திடுவோம். உணவு என்பது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒன்று. பறவைகளுக்கு தெரியுமா, இது விழுந்து விட்டது, இந்த காலையில இந்த பறவைகள் பறந்து போகின்றன, இன்று எனக்கு உணவு எங்கிருந்து வரும், எப்படி கிடைக்கும், பட்டினியாக வந்து விடுமா? நிச்சயமாக இல்லை. பறவைகளுக்கு உணவளிப்பவர் மனிதர்களுக்கு உணவளிக்க மாட்டாரா என்ற ஒரு விசுவாசம். அதே சமயத்தில் நாம் பிறருக்கு உதவ வேண்டும் என்கின்ற ஒரு புண்ணியம், இவைகள் எல்லாம் கருத்தில் கொண்டு இந்த ஓமையிலிருந்து, இந்த புதுமையிலிருந்து நாம் இதை பெற்று வாழ்வாங்கு வாழ செபிப்போம். Lord Jesus Christ, you satisfy the deepest longings of our hearts and you feed us with the finest of wheat. Fill me with gratitude for your blessings and give me a generous heart that I may freely share with others what you have given to me. ஆண்டவராகிய இயேசுவே, நயமான கோதுமையை உணவாக கொடுப்பேன், உங்களுக்கு மலை தேனால் நிறைவளிப்பேன் என்று சங்கீதம் 81:16 கூறியதற்கேற்ப என் அடிமன தேடல் யாவற்றையும் நிறைவாக்குகின்றீர். உமது ஆசீர்வாதங்களுக்கு நன்றி உணர்வோடு இருக்கவும், உம் அருள் வரங்களை பிறருடன் பகிர்ந்து கொள்ளவும் அருள்வீராக. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். அன்பர்களே, ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுரை விளக்கங்கள் உள்ளன. படித்து பயன்பெறுங்கள். நன்றி. வணக்கம்.